என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா N2 gas is bubbled through the water at 293 Kelvin. How many millimoles of N2 gas would be dissolved in 1 liter of water? Assume that N2 exert partial pressure வந்து பார்த்தீங்கன்னா 0.987 bar. Give the Henry law constant வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க, எவ்வளோ N2 வந்து அதில் வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா partial pressure ஆஃப் வந்து நமக்கு வந்து N2 which is equal to Henry constant into mole fraction ஆஃப் வந்து நமக்கு வந்து N2. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் N2 நமக்கு வந்து என்ன வரும், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் N2 which is equal to பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.987 டிவைட் பை இது நமக்கு என்ன 76.48 வந்து கிலோ பார் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதை பார் பண்ணால் இப்போ 76480 பார் வந்து வரும். அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வேல்யூ, அப்போ என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன வேல்யூ தான் கிடைக்குது. 1.29 into 10 to the power of minus 5 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, அப்போ இது என்னது, இது வந்து x2 ஓட வேல்யூ. ஆனால் நம்ம கேட்டாங்க எவ்வளோ மில்லி மோல்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த x2 which is equal to n2 divided by n1 plus n2 இல்லையா. அப்போ நம்ம வந்து அந்த n2 ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நெகிழ்ஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். இல்லை நீங்கள் அந்த n2 வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். ஓகேவா, அப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண எடுக்கலாம் x2 divided by n2 divided by n1 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து x2 வாட் இஸ் த x2 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1.29 into 10 to the power of minus 5 which is equal to n2 தான் கண்டுபிடிக்கணும். n1ன்றது என்னது, வாட்டரோட இன்ஃபர்மேஷன் இல்லையா. அப்போ 1000 லிட்டர் 1 லிட்டர் நமக்கு கிடைக்குது 1000 கிராம் இல்லையா. அப்போ 1000 divided by 18 நமக்கு எவ்வளோ வரும்னா 55.55 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு என்ன, இங்கே வந்து 55.55 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ வாட் இஸ் த n2, அப்போ n2 which is equal to 55.55 into 1.29 into 10 to the power of minus 5 அப்போ which is equal to நமக்கு என்ன வருது 71.65 into 10 to the power of minus 5 வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன கேட்டாங்க, மில்லி மோல் வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ 0.7165 into 10 to the power of minus 3 mole அப்போ that is equal to மில்லி மோல். அப்போ 0.7165 மில்லி மோல் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ நமக்கு இப்போ என்ன கேட்டுருக்காங்க, மில்லி மோல் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து மில்லி மோலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு.